आदिपराशक्ति माता की जय। श्रियं विद्यां बुद्धिं जगति नमतां त्वामथ यशः सुपुत्रान् प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा। त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। பரம பவித்திரமான சாந்திரமான ரீதியாக, அதாவது தெலுங்காள், கன்னடக்காரா, மராட்டிக்காராளுக்கெல்லாம் கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடிய மாதம் இப்போ நடக்கிறது. ஐப்பசி அமாவாசை முடிந்து மறுநாள் முதல் சாந்திரமான ரீதியாக கார்த்திகை மாதம் அப்படின்னு பேர். இந்த கார்த்திகை மாதத்தில் பலவிதமான தர்மங்கள், பலவிதமான பூஜைகள், நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அநேகமாக உள்ளது. அதில் கார்த்திகை மாத ஸ்நானம், அர்க்ய பிரதானம், ஆகாஷ தீபம், பித்ருமோக்ஷகர ஆகாஷ தீபம், இதெல்லாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கார்த்திகை மாதத்தில் துவாதசி அன்னைக்கு வரக்கூடிய, அதாவது சாந்திரமான ரீதியாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய துவாதசிக்கு உத்தான துவாதசின்னு பேர். அன்னைக்கு துளசி விவாகம் அப்படிங்கிறது பண்ணணும். அது என்னைக்கு வருது அப்படின்னாக்க வர 13ஆம் தேதி, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் விவாகம் நடக்கிறது அப்படின்னு அநேக விதமான புராணங்களில் சொல்கிறது. தேவி பாகவதத்திலையும் துளசி உபாக்கியானம் அப்படின்னு ஒரு உபாக்கியானம் சொல்கிறது, ஒரு ஸ்லோகம், ஒரு அத்தியாயம். இந்த துளசியானவள் எப்படி வந்தா பூலோகத்துக்கு அப்படின்னு சரித்திரங்கள்லாம் சொல்கிறது. எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க, துளசி செடி யார் ஆற்றுலலாம் இருக்கோ அந்த ஆற்றுல இந்த துளசி செடிக்கு அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றி, நெல்லிக்காய் மரம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னாக்க ஆமலக விருட்சம் அப்படின்னு பேர். அது மகாவிஷ்ணு அதில் வாசம் பண்ணுறதாக ஐதீகம். அந்த மரத்திலேருந்து ஒரு கிளை எடுத்துன்னு நம்ம துளசி செடியோட அந்த கிளையை நட்டோம்னாக்க இந்த துளசி தேவிக்கும் நெல்லிக்காய் செடி ரூபமாக இருக்கிற மகாவிஷ்ணுவிற்கும் விவாகம் செய்து வைப்பதாக பாவனையாக பூஜை செய்ய வேண்டும். சாயந்தரம் விளக்கேற்றி ஆற்றுல புது வேஷ்டி, புது புடவை இதெல்லாம் இருக்குது, வெத்தலைப்பாக்கு, பழங்கள், புஷ்பங்கள் இதெல்லாம் துளசி தேவிக்கு செடிக்கு முன்னாடி கொண்டு வச்சு அந்த துளசி தேவியை பிரார்த்தனை செய்து 8 விதமான நாமாக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த 8 நாமாக்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியங்கள்லாம் செய்து, அன்னைக்கு பாயசமோ சக்கரை பொங்கலோ கேசரியோ என்ன நமக்கு சக்தி அனுசாரமாக நைவேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நைவேத்தியங்கள் செய்து கற்பூரஹாரத்தி செய்ய வேண்டும். எந்த கிரகத்தில் ஒரு சுமங்கலியானவள் இந்த பூஜையை செய்கிறாளோ அவளுக்கு வைதவ்யம் என்பது அவள் வாழ்க்கையில் வரவே வராது. என்னைக்கும் தீர்க்க சௌமங்கல்யமாக இருப்பாள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. இந்த துளசியானவள் எப்படி பூலோகத்துக்கு வந்தா அப்படின்னு தேவி பாகவதத்தில் சொல்கிறது, 38வது அத்தியாயத்தில் நவமஸ்கந்தத்தில். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நாரதர்கிட்ட நாராயண ரிஷி சொல்கிறார், குஷத்வஜனுடைய சகோதரன் தர்மத்வஜன் அப்படின்னு பேர். அவனுடைய பத்னிக்கு மாதவி அப்படின்னு பேர். அவள் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியோட அம்சமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். இந்த பொன் குழந்தை எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணுற மாதிரி உள்ள தேஜஸ்வியாக இருக்காள் அந்த பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு ஈடாக, அதாவது ஒப்பாக இனி யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால துளசி அப்படின்னு பேர் வச்சார் அவள் அப்பா அம்மா. அடுத்தவாளோட ஈடு கொடுக்க முடியாதவள்னு அர்த்தம் துளசின்னாக்க. அவள் எல்லாரையும் தடுக்கப்பட்டு யார் சொல்லியும் கேட்காம நான் பதரீவனம் போய் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி
ஏன் தபஸ் பண்ண போறா அப்படின்னாக்க, மகாவிஷ்ணுவானவர் நாராயணன் ஆனவர் தனக்கு பர்த்தாவாக கணவனாக வர வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர் ஒற்ற காலில் நின்று தபஸ் பண்றதை பார்த்து பிரம்மா அவளுடைய தபஸுக்கு இணங்கி அவளுக்கு வரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பிரத்யக்ஷமாகி பத்ரிகாசிரமத்துக்கு பிரம்மா வந்தார். ஹம்சவாகனத்தில் வந்த பிரம்மாவை பார்த்து துளசி நமஸ்காரம் பண்ணி, மகாவிஷ்ணுக்கு நான் பத்னியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவசியம் நீ அதுக்குண்டான பாக்கியம் உனக்கு இருக்கு, நீ நாராயணனாக இந்த மகாவிஷ்ணுக்கு பத்னியாக நீ இருப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, தெய்வாதீனமாக இருக்கிற உன்னுடைய அம்சத்தினால எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு செடியாக நீ இருக்க போற. இந்த செடி ரூபத்தில் நீ இருந்ததுக்கப்புறம் புஷ்பங்களில் எல்லாத்தையும், எத்தனை புஷ்பங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் சிரேஷ்டமாக மகாவிஷ்ணுனுடைய பிரிய பாத்திரமாக நீ எப்போதும் இருக்க போற அப்படின்னு பிரம்மா சொல்லி, அதுக்கப்புறம் அநேக விதமான விஷயங்கள், சம்வாதங்கள் இதெல்லாம் முடிஞ்சு துளசியானவள் தன்னுடைய புஷ்பபத்ரா நதிக்கரையில் மங்களஸ்வரூபமாகவும் அக்ஷய வட்டவிருட்சம் மாதிரி இருக்கிற இந்த பரமேஸ்வரனை பார்த்து சொல்றா, அந்த அசுரன் சங்கச்சூடன்கிற அசுரனை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு முன்னாடி கதையிலெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது காந்தர்வ விவாகமாக பண்ணிண்டு அதுக்கப்புறம் அவள் மகாவிஷ்ணுக்கு பத்னியாக இருக்க போறாள் அப்படின்னு அநேக விதமான ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறது தேவி பாகவதத்தில். அதில் எப்படி இருக்கா அப்படின்னாக்க, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரிய பாத்திரமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு தன்னுடைய பிராணனை விட பிரியமா இருக்கிறவளாகவும் நீ எப்போதுமே இருக்க போற அப்படின்னு சொல்லி, அவளும் மகாவிஷ்ணுவுடைய பக்தையாக இருக்கிறதுனால எப்பொழுதும் சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம் என்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவள் அநேக விதமான தபஸுகள் செய்து, அதுக்கப்புறமாக தேவர்களுக்கு ஒரு அழியாத கீர்த்தியை கொடுத்து, பிரளயத்தை காட்டிலும் பயங்கரமான ஒரு மகா யுத்தத்தில் நந்தீஸ்வரர் அசுரகணங்களோட அந்த யுத்தத்தை செய்து, அதுக்கப்புறம் அநேக விதமான யுத்தங்கள்லாம் நடந்து அதில் பரமேஸ்வரன் பிரளயத்தில் இருந்து எல்லாரையும் காப்பாற்றி, அப்படி சரித்திரங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது இந்த துளசியானவள் திரும்ப அவள் இந்த சரீரத்தை விட்டு போகும்பொழுது, இந்த துளசியினுடைய கேசத்திலேருந்து வந்தது தான் துளசி செடி அப்படின்னு சொல்கிறது பாகவதத்தில். தேவி பாகவதத்தில் சொல்லும் பொழுது, நீ எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டவளாக இருப்ப, எல்லாரும் என்னுடைய நமஸ்காரத்துக்கும் மரியாதைக்கும் நீ எப்போதும் பாத்திரமாக இருப்ப. சாலக்கிராமங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீ இருப்ப அப்படின்னு சொல்ல. சாலக்கிராம சிலாதோயம் மிருத்யு காலேச்ச யோ லபேத்து சாலக்கிராம சிலாயத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்க சாலக்கிராமங்கள் இருக்கோ அந்த இடத்துல நீயும் இருப்ப அப்படின்னு அந்த துளசிக்கு அனுகிரகங்கள் செய்து, எவன் மரண காலத்தில் துளசி பத்திரத்தை தீர்த்தத்தை போட்டு சாப்பிட்றானோ அவன் புண்ணியாத்மாவாக ஆறான். யார் துளசி பத்திர ஜலத்தினால அபிஷேகம் பண்ணிக்கிறானோ அவன் சகல தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணவனாக ஆவான். அது மாத்திரம் இல்லை, அஸ்வமேத யாகம் பண்ணின பலனும் கிடைக்கிறது. உன்னுடைய தவகேஷ சமூகஸ்ச புண்ணிய விருக்ஷோ பவிஷ்யதி. உன்னுடைய கூந்தல் அப்படிங்கிறது தான் புண்ணியமான செடியாக இருக்க போது. துளசியினுடைய கேசத்திலிருந்து தோன்றியதுனால தான் துளசி அப்படின்னு பேர் வச்சது அப்படின்னு அநேக விதமான துளசியினுடைய உபாக்கியானம், பெருமைகள் எல்லாரும் அனுபவித்து, ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஐம் பிருந்தாவன்யை ஸ்வாஹா அப்படின்னு நாரதர் இந்த நாராயணனுக்கு பிரியமான இருக்கிற துளசியை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றார், ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஐம் பிருந்தாவன்யை ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினாக்க கற்பக விருட்சம் மாதிரி எப்பொழுதும்
நம்ம அதில் சகலவிதமான க்ஷேமங்களும் ஏற்பட்டு அஷ்டநாமாவளிகள் என்ன அப்படின்னாக்க பிருந்தாவனி, விஸ்வபூதிதா, விஸ்வபாவினி, புஷ்பசாரா, ஆனந்தனி, துளசி, கிருஷ்ணஜீவனி என்னும் சொல்லக்கூடிய நாமாக்களால் யார் ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு இந்த துளசி தேவிக்கு அர்ச்சனைகள் செய்து உபசாரங்கள் செய்து தூபதீப நைவேத்தியங்கள் செய்து உத்தான துவாதசின்னு சொல்லக்கூடிய 13ஆம் தேதி அன்னைக்கு யார் துளசி விவாகம் செய்கிறார்களோ அவ ஆத்துல எப்பொழுதும் அஷ்டைஸ்வரியம் ஏற்பட்டு மகாலட்சுமி நித்தியவாசம் செய்து மகாவிஷ்ணு பிரீத்தை அடைந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து அந்த பெண்ணிற்கு வைதவியத்தை கொடுக்காமல் எப்பொழுதும் தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லக்கூடிய அநேக விதமான புராணங்கள்லையும் சொல்றது. அதனால எல்லா பக்தாளும் 13ஆம் தேதி சாயந்தரம் துளசி விவாகம் செய்து லக்ஷ்மி நாராயணனுக்கு பிரிய பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய்.